Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்தியா என்றைக்குமே போரை விரும்பியதில்லை. நாம் என்றைக்குமே போர் விரும்பவில்லை. ஆனால் நம் மீதான தாக்குதல்களுக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த 26 பேருடைய படுகொலைகளுக்கு பயங்கரவாதிகளுடைய இருப்பிடம் எங்கெல்லாம் இருக்கிறது சந்தேகப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் நம்முடைய இராணுவத்தின் மூலம் விமானப்படையின் மூலம் அதை ஒழித்தெடுத்தோம். திரு ட்ரம்ப் அவர்கள் கூறியது போல ஒரு சீஸ்ஃபயர் என்கிற ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கு. இது சீஸ்ஃபயர் என்பது ஒரு புரிந்துணர்வு தானே தவிர அது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. நம்முடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 12ஆம் தேதி நாளை இது குறித்து இரு இராணுவ தலைவர்களும் பேசுவார்கள் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் தொடர்ந்து பல்வேறு தவறான தகவல்களை அளித்து வருகிறது. அதை நாம் ஆதாரபூர்வமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். என்றைக்கோ நடந்த சில விபத்துகளை எல்லாம் இந்த போரிலே நடந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முனைகிறார்கள். பாகிஸ்தானே ஒரு ரோக் ஸ்டேட் என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசாங்கமாகத்தான் அந்த நாடே திகழ்கிறது. சமீபத்தில் கூட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று என்று நினைக்கிறேன் சொல்லியிருந்தார். இதில் இந்துத்துவ அஜெண்டாவை வைக்கக்கூடாது, வெறும் ஓட்டுக்காக அரசியலுக்காக அது தரும் பதவிக்காக சுகத்திற்காக பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது. பெற்ற தாயையும் பிறந்த தாய் நாட்டையும் அவமதிப்பவர்கள் அல்லது அதற்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாடு மன்னிக்காது, இந்த அரசு மன்னிக்காது. சீஸ்ஃபயர் என்று சொல்வதனால் மட்டுமே இந்த தாக்குதல்கள் நிரந்தரமாக இது முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஸ்ஃபயர் என்று சொன்னால் ஒரு இடைக்கால நிறுத்தம். இந்த ஏற்பாட்டை மீறினால் தக்க பதிலடி கொடுப்போம், தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே அந்த நாடு வலிமையாக வளமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வாளை சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று பாகிஸ்தான் நினைத்தால் நாம் என்ன செய்ய முடியும்? பாகிஸ்தான் என்ன வேண்டுகிறதோ அதை இந்தியா செய்யும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று மாலை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி இந்தியன் கவர்மெண்ட்டை தாக்கியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 நாடும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு நன்றி, பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கு நன்றின்ற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சீஸ்ஃபயர் என்பது இரு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பதற்றம் அல்லது போர், இது போன்ற சமயங்களில் அந்த இரு நாடுகளுமே ஒரு சில விஷயங்களை பேசி அது வரையில் நாம் தாக்குதலை தொடரக்கூடாது என்கிற ஒரு நிலை. இதை நாம் கடந்த சில வருடங்களாகவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மீதான அந்த பிரச்சனையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா இந்த சீஸ்ஃபயர் என்பது ஒரு புரிந்துணர்வு தானே தவிர அது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. ஒரு ஒப்பந்தத்துக்கான ஒரு புரிதலாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 12ஆம் தேதி நாளை இது குறித்து இரு இராணுவ தலைவர்களும் பேசுவார்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்தியா என்றைக்குமே போரை விரும்பியதில்லை. நாம் என்றைக்குமே போர் விரும்பியதில்லை. ஆனால் நம் மீதான தாக்குதல்களுக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு பதிலடி கொடுத்துத்தான் ஆக வேண்டும், யாராக இருந்தாலும். அதன் அடிப்படையில் தான் நாமும் பஹல்காமிலே நடைபெற்ற அந்த 26 பேருடைய அந்த கொடூர படுகொலைகளுக்கு மிக தெளிவாக சொன்னோம். பயங்கரவாதிகளுடைய இருப்பிடம் எங்கெல்லாம் இருக்கிறது சந்தேகப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் நம்முடைய இராணுவத்தின் மூலம் விமானப்படையின் மூலம் அதை ஒழித்தெடுத்தோம், தாக்குதல் நடத்தினோம். ஆனால் பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் நடத்தியது. அவர்களுக்கு உரிய பாடத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம். இதற்கிடையில் திரு ட்ரம்ப் அவர்கள் கூறியது போல ஒரு சீஸ்ஃபயர் என்கிற ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது பேச்சுவார்த்தையில் என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அது வரையிலும் நாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் நேற்று நீங்கள் சொன்னது போல நேற்று மாலை பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் தொடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் நாமும் அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறோம். அதன் பிறகு நேற்று இரவு முதல் வேறு எந்த விதமான ஒரு தாக்குதலும் இல்லை என்று தான் நாம் நம்புகிறோம். ஆனால் நாம் மிக கவனத்தோடு இருக்கிறோம்.
உறுதியாக நம் மீது யார் தீவிரவாத தாக்குதல் நடத்தினாலும் அது நமக்கு எதிரான போராகத்தான் கருதப்படும் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லியிருக்கோம். அதனால் இதில் நாம் என்றைக்குமே போரை விரும்பியதில்லை என்பதன் அடிப்படையில், ஆனால் அதற்காக நாம் கைகட்டி கொண்டு வாய்ப்பத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்கிற அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன முடிவு கொண்டு வருவார் சொன்னால்? இல்லை, இப்போது நாம் ஏற்கனவே நான் முதல்ல சொன்னது போல் நாம் எதிர் தாக்குதல் தான் நடத்தினோம். பயங்கரவாதிகளுடைய, குறிப்பாக இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது நாம் தாக்கினோம். நீ இந்துவா, நீ இஸ்லாமியனா என்று கேட்டு கொலை செய்த ஒரு மோசமான மத அடிப்படைவாதம் தான் இந்த படுகொலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இப்படிப்பட்ட மத அடிப்படைவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை வேறறுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் நம் மீது தொடுத்த தாக்குதலை நாம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தோம், தயாராக இருந்தோம், திட்டமிட்டு இருந்தோம். அதனால் 1.5 மணி நேரத்தில் 90 நிமிடங்களில் 11 விமான தளங்களை நாம் தாக்கியிருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் கூட அவர்களால் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு ஒரு அவர்களுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலை நாம் உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக தொலை புரிந்துணர்வு என்கிற சொல்லப்படுகிற ரேடார், அந்த நிலையம், சர்வோகா எனப்படக்கூடிய அந்த இடம், அங்குதான் அணு ஆயுத குவியல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கராச்சி, பெஷாவர், இஸ்லாமாபாத், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு என்று பாகிஸ்தானுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைகளை, அவர்களுடைய விமான தளங்களை, ஏன் விமான தளங்கள் என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கடற்படை கிடையாது. அவர்கள் அந்த விமானப்படைகளை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நாம் புரிந்து கொண்டு அந்த ஏவுகணைகள் உட்பட, இந்த தொலைநோக்கு பார்வை உட்பட பல்வேறு இணைப்புகள், அவர்களை இணைக்கக்கூடிய பல்வேறு சாதனங்களை எல்லாவற்றையும் நாம் அழித்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்போ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் வந்து பாகிஸ்தானுக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, நம்ம இந்தியாவோட தாக்குதல் எல்லாமே திரும்ப பதில் தாக்குதல் கொடுத்துருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சைனாக்கு நன்றி, கூட இருந்த இஸ்லாம் கண்ட்ரிகள் எல்லாருக்கும் நன்றின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் தொடர்ந்து பல்வேறு தவறான தகவல்களை அளித்து வருகிறது. அதை நாம் ஆதாரபூர்வமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய பத்திரிகைகளும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, என்றைக்கோ நடந்த சில விபத்துகளை எல்லாம் இந்த போரிலே நடந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முனைகிறார்கள். நம்முடைய விமானங்கள் சுடப்பட்டு விட்டதாக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நாம் ஆதாரபூர்வம் மறுத்திருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது தோற்று விட்டார்கள். அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் என்பது ஒரு குறிப்பாக இஸ்லாமிய மத அடிப்படைவாத ஒரு நாடு. அந்த பயங்கரவாதம், பாகிஸ்தானே ஒரு ரோக் ஸ்டேட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசாங்கமாகத்தான் அந்த நாடே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் வேறு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்கள்? ஏன்னா இது ஹிஸ்ட்ரியில் 2025 இதை ஒரு வாராக கன்சிடர் பண்ணால் இது இந்தியாவுக்கு வெற்றின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்கிறாங்க. அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். பாகிஸ்தானுக்கு என்று ஒரு வரலாறு கிடையாது, ஒரு கலாச்சாரம் கிடையாது, எல்லாமே இந்தியா தான். அப்படி பார்க்கும் பொழுது நாம் அதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி இப்போ இந்தியா பாகிஸ்தானை வச்சு இந்த அமெரிக்காவும் சைனாவும் ஒரு அரசியல் பண்ணுறாங்களான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்பொழுது இந்தியா சாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு சாதனை என்னவென்றால், இந்த கடந்த ஒரு வாரத்தில் குறிப்பாக அந்த 11 வான்வெளி அந்த அவர்களுடைய இயந்திரங்களை, அவர்களுடைய நிலைகளை, அவர்களுடைய தளங்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியா ஆசியாவிலேயே மிக வலிமையான ஒரு நாடு என்பதை இந்நேரம் உலகமே புரிந்து கொண்டிருந்திருக்கும். ஏனென்றால் பாகிஸ்தானிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது, அணு ஆயுதம் இருக்கிறது, பாகிஸ்தான் விமானத்தில் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போது வாயெடுத்து போயிருக்கிறார். அந்த அளவிற்கு இந்தியா ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருக்கிறது. அதனால் நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து 1971 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு போரில் வெற்றி பெற்றாங்க.
இப்போ பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிரதமராக இல்லை, இந்திரா காந்தி போன்ற பிரதமர்கள் தான் இந்த முடிவுக்கு வருவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. நாம் அரசியல் பேசுவதில்லை. இந்த விவகாரத்தில் யார் அரசியல் பேசினாலும் நாம் அதை புறந்தள்ளிவிட்டு போய்விடலாம் என்று இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 1971ஆம் ஆண்டினுடைய போர் எப்படி நிகழ்ந்தது, எங்கே நிகழ்ந்தது, அப்படி அதெல்லாம் மொத்தமாகவே ஒரு வித்தியாசமானது. இதற்கும் அதற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத ஒரு விவகாரம். அதையும் தற்போதைய காலகட்டத்தையும் ஒப்பிடுபவர்கள் எனக்கு தெரிந்து ஒன்று முட்டாள்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இது போன்ற ஒரு தேசிய உணர்வு வருகின்ற நேரத்தில் அதிலே குறுகிய கால அட்வான்டேஜ் என்று சொல்வார்கள், ஒரு அரசியல் ஆதாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக பேசப்படுகிற சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை உதிர்க்கக்கூடியவர்களாக கருதுகிறேன். இந்த விவகாரத்தில் நான் தொடர்ந்து சொல்லி வருவது சசி தரூர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய சசி தரூர் அவரிடம் கேட்ட ஒரு கேள்விக்கான அவருடைய பதிலும் இதுதான். இதே கேள்வியை கேட்டிருக்கும் போது 71 என்பது வேறு, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற விவகாரமே வேறு, அதையும் இதையும் தொடர்பு படுத்தி பேசாது சசி தரூர் நேற்று சொல்லியிருக்கிறார். அவர் இந்திய வெளியுறவு துறையில் பணியாற்றியவர். அதே போல் பல காங்கிரஸ் கட்சியினுடைய ரேவந்த் ரெட்டி அவர்கள், ஓமர் அப்துல்லா அவர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு அரசாங்கத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து, அரசாங்கத்தினுடைய இயக்கத்தை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இடையில் அரசியல் ஆதாயத்திற்காக சிறுபிள்ளைத்தனமாக சிலர் பேசுவதையெல்லாம் நாம் புறந்தள்ள வேண்டியதுதான். இந்த பகலகம் அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்மி தான் வந்து இதை வேணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க, இது பிஜேபியோட சதின்ற மாதிரிலாம் ஆரம்பத்தில் பேசினாங்க. இப்போ பாகிஸ்தானே சொல்லியிருந்தாங்க இதை நாங்கள் தான் பண்ணுன்ற மாதிரி. பாகிஸ்தான் அப்படி சொல்லியிருந்தால் நாம் அதை புறந்தள்ள வேண்டும். இந்தியாவில் அப்படி யாரேனும் பேசினால் அவர்களை தேச துரோகிகளாக அறிவிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அப்படி தான் சார் அப்படி யார் பேசியிருந்தாலும் அவர்கள் தேச துரோகிகள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சிந்து நதி ஒப்பந்தம்லாம் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இப்பொழுது நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சீஸ்ஃபயர் என்று சொல்வதனால் மட்டுமே இந்த தாக்குதல்கள் உறுதியாக நின்றுவிடும், பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக இது முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஸ்ஃபயர் என்று சொன்னால் ஒரு இடைக்கால நிறுத்தம், அது கூட எதற்காகவென்றால் பேச்சுவார்த்தைக்காக, அப்படி தான் அதை புரிந்து கொள்ளும். சீஸ்ஃபயர் என்பது அதுதான். அதனால் நாம் உடனடியாக இது என்ன நடக்கும், அது என்ன நடக்கும், இது எல்லாமே தான் பேசுவாங்க. இப்போ இனிமேல் பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். அதில் குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தி கொள்ள வேண்டும், பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இடம்பெறும். அதில் நீங்கள் சொல்கிற இந்த சிந்து நதி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இடம்பெறும். இதுக்கப்புறம் சிந்து நதி நீர் வந்து 80% வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் இதை வந்து சரிசமமாக பிரிப்பாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. அதுதான் நான் சொல்கிறேன், இது எல்லாமே ஏதோ ஒரு கேள்வியில் ஒரு பதில் பெற்றுவிட முடியாது. நடந்து கொண்டிருப்பது இதை தாண்டிய ஒரு விஷயம். அதனால் இதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, பாகிஸ்தான் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். இப்போது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போது வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நடக்க தான் போகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்களே சார். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் பாகிஸ்தானிடம் இருந்த ஒட்டுமொத்த அதாவது அதிக அளவில் இருந்த தளவாடங்கள் சீனாவை சார்ந்தவை தான். ஆனால் அவற்றை எல்லாம் நாம் முறியடித்திருக்கிறோம். அதனால் சீனா குறித்து நாம் இந்தியா நேர்மையாக இருக்கிறது. நாம் வம்பு சண்டைக்கு போகவில்லை, வந்த வம்பை விடுவதில்லை என்கிற பாணியில் நாம் இருக்கிறோம். நம்ம நிதானம் காக்கிறோம், கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம், அதே சமயத்தில் வீரத்தோடு நிற்கிறோம். நம்முடைய தாய்மார்களுடைய அந்த சிந்தூர் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய அந்த குங்குமம் அழிந்ததற்கு, அவர்கள் விதவைகளானதற்கு, தாய் மகனை இழந்ததற்கு யார் அதை செய்தார்களோ அதற்கு உரிய விலையை கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தொடருமா சார், இல்லை இதோட இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நாம் ஏற்கனவே சொன்னது போல் நாம் எதையுமே தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இல்லை. நாம் போர் என்பதை விரும்பவில்லை. இந்தியா ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாதிகளால் மதம் என்கிற ஒரு போர்வையில்
மத ரீதியாக அடிப்படை மதவாதத்தை புகுத்தி இந்தியாவை நசுக்க வேண்டும் என்று நினைத்தால் உறுதியாக நாம் அவர்களை அழிப்போம். மத அடிப்படைவாதத்தை நாம் வேறறுப்போம். இந்தியா இந்த இடத்துல மதவாதிகளுக்கு எந்த விதமான ஒரு ஃபுட்ஹோல்டு அவர்கள் காலடி வைப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். மதவாதிகள் என்று சொன்னால் ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஒரு மதத்தை விமர்சனம் செய்வது. சமீபத்தில் கூட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று என்று நினைக்கிறேன் சொல்லியிருந்தார். இதில் இந்துத்துவ அஜெண்டாவை வைக்கக்கூடாது என்று. பகல்காம் படுகொலைகள் இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை முன்வைத்து நடந்தவை என்பது திருமாவளவன் போன்றோருக்கு தெரிய வேண்டும். வெறும் ஓட்டுக்காக, அரசியலுக்காக, அது தரும் பதவிக்காக, சுகத்திற்காக, பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது, எண்ணிவிட முடியாது. நீ இஸ்லாமியனா, இஸ்லாத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல் என்று சொல்ல முடியவில்லை என்றால் சுட்டு கொன்ற அந்த பயங்கரவாதிகள். நீ ஏன் இப்படி செய்கிறாய், என்னையும் கொன்றுவிடு என்று சொன்னதற்கு மோடியிடம் சென்று சொல் என்று சொன்ன பயங்கரவாதிகளுக்கு, அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுக்கு பதில் சொல்ல துப்பில்லாதவர்கள் இதை மத ரீதியாக பேசுவது என்பது வெட்கக்கேடானது, கண்டிக்கத்தக்கது. மோடியிடம் அந்த பெண்மணி சொல்லிவிட்டார். மோடி இப்பொழுது அதை மிக தெளிவாக அந்த பெண்மணி சொன்னதை புரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார், முடித்து கொண்டிருக்கிறார். இப்போ சீமான் அவர்களுமே ஆரம்பத்தில் அப்படி தான் சார் பேசியிருந்தார். இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணவுடனே பாகிஸ்தான் மக்கள்லாம் பாவம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இந்திய மக்கள் பாவம் இல்லையா? 26 பெண்கள் பாவம் இல்லையா? அவர்களுடைய குடும்பம் பாவம் இல்லையா? இலங்கையில் நடந்ததெல்லாம் சீமானுக்கு தெரியாதா? இதெல்லாம் வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது. பெற்ற தாயையும் பிறந்த தாய் நாட்டையும் அவமதிப்பவர்கள் அல்லது அதற்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாடு மன்னிக்காது, இந்த அரசு மன்னிக்காது. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போரையே நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸாக கூட பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா சார்? இதெல்லாம் எப்படி? நான் அதைத்தான் தவறு என்று சொல்கிறேன். உறுதியாக கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது என்பது தவறானது. எல்லோருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கிறது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இக்கட்டான நேரங்களில் அரசுக்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் என்று நான் சொல்ல மாட்டேன். நாட்டிற்கு துணை நிற்க வேண்டும். பொதுமக்கள் தெருவிலே இறங்கி நாங்கள் வருகிறோம், இராணுவத்திலே சேர்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு பொதுமக்கள் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுபூர்வமாக வருகிறார்கள். ஆனால் சில அரசியல்வாதிகள் இதை அரசியல் பேசுவது என்பது அவர்களுடைய வியாபாரம், அரசியல் வியாபாரத்திற்காக, ஓட்டை நம்பி பிழைப்பு நடத்துவர்களுக்காக அவர்கள் செய்கிற விஷயம். நாம் அவர்கள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி பேசும்போது ஸ்டார்டிங்கில் எல்லாருமே காங்கிரஸ் பீரியடில் தான் இதை மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அது இதை பற்றி எல்லாருமே இப்போ எல்லாருமே அதை ஒரு அரசு என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர் நடவடிக்கை தான். நாம் அதெல்லாம் அதான் எதை சில புரியாதவர்கள், தெரியாதவர்கள், அறியாதவர்கள் எதையாவது பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்படி இல்லை. ஆனால் இது இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் என்பது ஒப்பந்தம் தான், அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. அதே நாடு ஒரு அரசு என்பது ஒன்று தான். அந்த அரசை மேற்பார்வையிடுவது தான் எந்த கட்சி, அதுதான் ஜனநாயகம். அதனால் யார் செய்திருந்தாலும் அது நம்ம அரசு செய்தது தான். இப்போ IMF பாகிஸ்தானுக்கு 1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இப்போ பாகிஸ்தான் போர் தொடருவாங்களா இல்லை இதோட முடியல? இந்த நேரத்தில் இதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். நாம் இதிலிருந்து அப்ஸ்டெயின் செஞ்சோம், நாம் இதில் பங்கேற்க மாட்டோம் என்று சொன்னோம். ஆனால் இந்த நேரத்தில் அப்படி செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது தான். இருந்தாலும் அந்த ஒரு IMF போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், சர்வதேச அளவில் நாணய நிதியம் என்பது ஒரு எதற்காக, எந்த நோக்கத்திற்காக கடன் வழங்கப்படுகிறதோ, நிதி வழங்கப்படுகிறதோ, அந்த நோக்கத்திற்காக அது செலவிடப்படவில்லை என்றால் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு என்ன இருக்குது? இந்திய அரசாங்கம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நாம்
இந்த சீஸ்ஃபயர் என்று சொல்லப்படுகிற இந்த புரிதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் இதை இவங்க சொல்ல அவங்க சொல்ல இது அதுதான் அரசியல், அது இல்லை. ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த கன்சர்ன்டு பர்சன் யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் சொல்லியிருக்கிறோம், இது தற்காலிகமாக இந்த சீஸ்ஃபயர் என்பது ஒரு ஏற்பாடு, அது ஒரு ஒப்பந்தம் அல்ல. இந்த ஏற்பாட்டை மீறினால் தக்க பதிலடி கொடுப்போம், தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். பாகிஸ்தான் உண்மையிலேயே அந்த நாடு வலிமையாக வளமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வாளை சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். இல்லை, தங்களால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்வார்கள். நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று பாகிஸ்தான் நினைத்தால் நாம் என்ன செய்ய முடியும்? பாகிஸ்தான் என்ன வேண்டுகிறதோ அதை இந்தியா செய்யும். பிரதமர் மோடி அவர்கள் என்ன முடிவெடுப்பார்னு நினைக்கிறீங்க சார்? கடைசியாக இந்தியாவிற்கு எது நல்லது நடக்க வேண்டுமோ, பகைவர்களை எப்படி துணிந்து எதிர்க்க வேண்டுமோ, நம் நாட்டினரை நம் மக்களை அழிக்க நினைப்போரை வதம் செய்யும் ஒரு நபராகத்தான் நான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பார்க்கிறேன். இந்த விவகாரத்தில் அவருடைய அந்த கட்டுப்பாடு, நிதானம், ஆனால் ஆக்ரோஷம், அந்த என்னுடைய இந்திய மக்கள் மீது கை வைத்தால் நடக்கிற நிலையை பார் என்கின்ற அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை எல்லாமே அதை செஞ்சு மிக சிறந்த ஒரு எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன். இனி ஒரு முறை பயங்கரவாதம் இந்தியாவிற்குள்ளே நுழைய முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.